நம்ம மொழி படம் நம்ம குவாலிட்டி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவங்க நிறைய செலவு பண்ணி சில படங்கள் வந்து இப்போ பெரிய மாபெரும் ஹிட்டு நம்ம தமிழ்நாட்டிலே ஆகிருக்கு. முன்னாடிலாம் ஆகாது அப்படி. இப்போ சிலது ஆகிருக்கு. ஆனால் நம்ம படமும் அது மாதிரி வெளி மாநிலத்தில் போய் பெரிய ஹிட்டெல்லாம் ஆகிருக்கு. அதுவும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. 116 நாட்டில் நம்ம தமிழ் படம் பார்க்குறாங்க. இன்றைக்கி சூழ்நிலை 116 நாட்டில் தமிழ் படம் பார்க்குறாங்க. அது வளர்ச்சி தான், வளர்ச்சி இல்லாமல்னு சொல்ல முடியாது. எல்லா லாங்குவேஜ் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. 2013 ஜெயிக்கும்போது தமிழர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப்பு போர்க்கொடி காமிச்சு. ஏன்னா அதிக ஓட்டு வாங்கி நான் செயலாளர் ஜெயித்தேன். இப்போ நான் கேட்டேன், ஏன் தமிழன் உள்ளே வரக்கூடாது, ஏன் நாடு இது, நான் உள்ளே வரக்கூடாது, நீ யார்? உங்களுடைய மகன்கள் 2 பேரும் வந்து நடிக்க வந்தாங்க அண்ட் நீங்கள் டைரக்டும் பண்ணீங்க. ஸோ அப்புறம் என்ன ஆச்சு, இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, உங்களது எப்படி போயிட்டுருக்குது? இப்போ அதான் 2 படம் ரிலீஸ் ஆச்சுங்க. இல்லை சூர்யாங்கிற படம் இந்த தென்னமரத்த காலேஜ் ரொம்ப பெருசாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு படம் சுமாராக போச்சு. இப்போ இந்தியான்னு ஒரு படம் முடிச்சு இப்போ தான் எடிட்டிங் போயிட்டுருக்கேன். இப்போ ரெகுலராக எடிட்டிங் தான், இப்போ கூட எடிட்டிங்கில் நான் வரேன். அந்த படம் முடித்ததுக்கப்புறம் தான் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் வந்து ஜாகுவார் ஆரம்பிக்கிறேன். அந்த படங்கள் போயிட்டு தான் 2 பேரும் நடிச்சிருக்காங்க படத்தில். ஓகே, சூப்பர் அப்டேட். அண்ட் உங்களுக்கு இது வந்து கேட்கலாமான்னு தெரியல, கேட்கலான்னு நினைக்கிறேன். என்னதான் சார் பிரச்சனை கில்ட்டில்? அப்பப்போ வந்துட்டே இருக்குது. ஸோ என்னன்னு உங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே தான். ஒரு நீண்ட பயணமாக இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓகே. அதாவது 2019 நான் சேர்ந்து 10-11 எலெக்ஷன்னு ஜெயிச்சு 2013 எலெக்ஷன் அதுலேயும் ஜெயித்தேன். 2013 ஜெயிக்கும்போது தமிழர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப்பு போர்க்கொடி காமிச்சு. ஏன்னா அதிக ஓட்டு வாங்கி நான் செயலாளர் ஜெயித்தேன். இப்போ நான் கேட்டேன், ஏன் தமிழன் உள்ளே வரக்கூடாது, ஏன் நாடு இது, நான் உள்ளே வரக்கூடாது, நீ யார் அவங்க கேட்கும்போது பணப்படம் படைத்தவங்க அவங்க என்னெல்லாமோ பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து எனக்கு முன்னாடி தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் அதை நேரில் கவனத்தை கொண்டு போகும்போது அவங்க சொன்னாங்க, ஏன் தமிழன் வரக்கூடாது, தமிழ்நாட்டில் தமிழன் வரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம், தமிழன் தான் அங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அதுலேயும் நான் தான் ஜெயித்தேன். ஆனால் வந்துட்டு அந்த மார்வாடி நிறைய செலவு பண்ணாங்க. என் வண்டியை உடைச்சாங்க, என் வீட்டில் வந்து உடைச்சாங்க, எல்லாம் சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர்லாம் போட்டு அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அவ்வளோ கேஸ் வந்துச்சு. அவங்க முறையாக அவங்களுக்கு கேஸ் போட்டு அவங்களுக்கும் ஃபைன் போட்டாங்க. அதில் ஒருத்தர் தவறிட்டார், இந்த மார்வாடிங்கிற ஒரு தவறிட்டார் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவர் செலவு பண்ணி துரைசாமின்னு ஒருத்தர், அவர் வந்து எங்கள் சங்கத்தில் வந்து பைலாவில் ஏப்ரல் 30க்குள்ளே சந்தா கட்டினா மட்டும்தான் ஓட்டு போடணும், எல்லாம் ஓட்டு போடுற தகுதி கிடையாது, பைலா விதி. ஆனால் இவங்க ஒரு 4-5 வருஷம் சந்தா கட்டாமலே இருந்தாங்க. 2018 எலெக்ஷன், 2015க்கு அப்புறம் சந்தாவே கட்டல. ஏப்ரல் கட்டால் தான் ஓட்டு. ஆனால் அவங்க 2015 சந்தாவே கட்டாமல் 2018 எலெக்ஷன் நிற்கிறாங்க. அப்போ நான் வந்து என் பையன் கல்யாணம் நடந்ததுனால அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் இதெல்லாம் கவனிக்கலை. இருந்தாலும் அவங்க நின்னாங்க. நான் 3 குரூப்பாக பிரிஞ்சு இருந்துச்சு. நான் வந்து 9 பேர் வேணும் மெஜாரிட்டிக்கு, 8 பேர் தான் ஜெயித்தோம். அந்த துரைசாமிங்கிறவர்கள் 7 பேர் ஜெயித்தாங்க. இன்னொரு குரூப்பில் 9 பேர் ஜெயித்தாங்க. அது ஃபஸ்ட்டு வந்த அன்றைக்கே வந்து பூட்டு போடணும் சங்கத்தை அப்படின்னாங்க. சங்கத்தை எப்படி பூட்டு போடுவீங்கன்னு கேட்டேன். இல்லை பூட்டணும், சங்கம் திறக்கக்கூடாது அப்படின்னானுங்க. நான் வந்து அதை வந்து சட்டப்படி எதிர்கொண்டு அதை என்ன பண்ணுமோ பண்ணி அதுக்கு முடியாதுங்கிற மாதிரி வச்சு அவங்களுக்கு எனக்கும் பெரிய அதான் அவங்க வந்து படம் தயாரிக்கிறவங்க கிடையாது, மீடியேட்டர். இப்போ நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா உங்களை ஏமாற்றி வாங்கி உங்கள் கையெழுத்து அவர் அழகாக போடுவார், அவர் வந்து அழகாக வரைவார். நான் வேணா உதாரணத்துக்கு ஒரு 130 கையெழுத்து அவர் வரைஞ்சது இருக்குது. நான் உங்களுக்கு 5-6 கையெழுத்து விட நம்ம வசந்த் டிவி நேரில் காமிங்க. அந்த கையெழுத்து போட்டு நீங்கள் எழுதுன மாதிரி எழுதிடுவார். ஸோ அந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சோன்னே அவர் அடிப்படை உறுப்பினர் தூக்கணும். ஏன்னா அவர் வந்து பெரிய ஒரு வியாதி, புற்றுநோய் மாதிரி அது. இன்றைக்கி வந்து உங்கள் எழுத்து போட, என் எழுத்து போட, எல்லார் கையெழுத்தையும் போடுவார். பேங்கில் போய்ட்டு யார் வேணால் எடுத்துக்கலாம் பணத்தை. இவர் எல்லார் கையெழுத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். தலைவர் செயலர் பொருளாளர் 3 போடணும், 3 பேரும் இவர் போட்டு எடுத்துருவார் இல்லையா. ஒரு மாதிரி லெட்டரும் கொடுத்துட்டார். ஒரு சங்கம் வேறு இதே மாதிரி நம்ம தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கம் கில்டுன்னு ஆரம்பித்து ஒரு மீட்டிங் போட்டு, ஏன்னா இவர் கூட நின்று தோற்ற ஒருத்தர் தலைவராக்கி, ஏன்னா இவர் இங்கே செயலாளர் இருக்கார், இங்கே செயலாளர் இருக்கும்போது அந்த தலைவராக வந்தாக்கா பிரச்சனை ஆகிரும்ன்ட்டு அவரை தலைவராக வைக்க சொல்லி அவர் மூலியமாக இங்கேருந்து மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அட்ரஸ்லாம் அவர் கொடுக்குறாரு. இந்த அட்ரஸ்லாம் கொடுத்து இவங்க எல்லாருக்கும் லெட்ரு போடுறாங்க. லெட்ரு போட்டு இந்த மாதிரி நீங்கள் மீட்டிங் வாங்கன்னு. ஏன் மீட்டிங் வாங்கினாங்க, நான் பணம் நிறையா சேர்த்து வச்சுக்கேன். முன்னாடி வெறும் 15,000 இருந்துச்சு, எனக்கு 6.5 கோடி ரூபா பணம் வச்சுருக்கேன் கில்லில். எந்த இதுலேயும் இல்லாத நான் 6.5 கோடி வச்சுருக்கேன். அப்போ முன்னாடி எதுவும் செய்ய மாட்டாங்க. நான் வந்து தீபாவளிக்கு பட்டு வேஷ்டி, பட்டு புடவை, பேண்ட் ஷர்ட்டு, பொங்கலுக்கு வீட்டுக்கு தேவை அத்தனை பொருளை வாங்கி கொடுப்பேன். காலண்டர், டைரி,
அப்புறம் வந்து யாருனா இறந்துனா உடனே கொண்டு போய் 25,000 ரூபாய் பணம் கொடுத்து அவங்களுக்கு சூழ்நிலை எப்படி இருக்கோ சங்கம் இருக்குது உங்கள் கூடங்கிறக்காது. அப்புறம் திருமணத்துக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ அது, காலேஜ் சீட்டு வேணால் காலேஜ் சீட்டு, இது மாதிரி எல்லாம் நான் வாங்கி கொடுத்து மக்கள் பேராதரவோடு நான் ஜெயித்தேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2013 சந்தா கட்டினாங்களா, அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஓட்டு போட உரிமை கிடையாதுல்ல, அதனால் 2013 உள்ள எலெக்ஷன் தான் திருப்பி வைக்கணுங்கிறாங்க. ஆல்ரெடி 2013 வச்சு தான் 18 ஜெயித்தேன். இப்போ 18 ஜெயிச்சு 21 திருப்பி எலெக்ஷன். 21 கொரோனாவில் நடக்கலை. அதனால் திருப்பி நான் எலெக்ஷன் பண்ணி ஜட்ஜை நான் நாடி கோர்ட்டில் வந்து எலெக்ஷன் வைக்க சொல்கிறாங்க. இவங்க என்ன டார்ச்சர் பண்ணாங்க, 2013 தான் எலெக்ஷன் வைக்கணும். அதுக்கப்புறம் சேர்ந்தவங்களாம் இல்லீகல் மெம்பரு. இப்போ இல்லீகல் மெம்பரை நீ சந்தா கட்டல, நீ தானே இல்லீகலு. நான் சொல்கிறேன், நீ சந்தாவே கட்டலையா, நீ சந்தா கட்டாமல் நீ வந்து சந்தா கட்டினவங்க இல்லீகல்னா அப்போ சந்தா கட்டாத நீ யார் அப்படின்னு கேட்குறேன். இல்லை அவங்களாம் சேரக்கூடாதுன்னு ஜட்ஜிக்கிட்ட சண்டை போட்டு 6 ஜட்ஜை மாற்றினாங்க தகராறு பண்ணி. ஏன்னா ஜட்ஜி வந்து கடவுளுக்கு நிற்கிறானவங்க. அவங்க வந்து கேட்பாங்க, கேட்டு அவங்க தீர்ப்பு இவங்களே இருந்துச்சு கை நீட்டி பேசணுன்னே அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஜட்ஜி யாரை கை நீட்டி பேச முடியாதுல்ல.